ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு மேட்ச் ரிவ்யூவோட வந்திருக்கோம். என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஜிடி விசஸ் பிபிகேஎஸ். ஸோ இது வந்து டோர்னமெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான மேட்ச். அதாவது டேபிள் வந்து எப்படி வேணா மாறலான்றதுக்கான மேட்ச் சொல்லலாம். ஸோ ஏதாவது டீம் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா பஞ்சாப் வந்து ஒரு முதல் தோல்வியிலேருந்து ஒரு தோல்வி தான் அவங்களுக்கு இது வரைக்கும் அதுலேருந்து வராங்க. ஏதாவது சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்களா? இல்ல நான் எனக்கு தெரிஞ்சு பெருசா சேஞ்சஸ் அந்த ஒரு ஒரு கேமுக்காக பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஆனா நீங்க என்ன சொன்னாலும் பஞ்சாபோட பவுலிங் வந்து கொஞ்சம் சிப் தான் இருக்கு. அவங்க ஏதாவது அதை பண்ணி தான் ஆகணும். ஹர்ஷ்தீப்பும் வந்து ரன் கொடுக்குறாரு. ஸோ ஒரு சைட்ல பிடிக்க ஆள் இல்லை. மேபி எனக்கு தெரிஞ்சு வைசாக் விஜயகுமார் மட்டும் உள்ள வருவாருன்னு தோணுது. அது ஒரு சேஞ்ச் இருக்கும். லாக்கி ஃபர்கியூசன் திருப்பி வெளியே உட்கார வச்சுவாங்க. பாட்டிலட்டே ஆடுவாங்களோன்னு தோணுது எனக்கு. பாட்லெட் ஆடுவாங்க. வைசாக் விஜயகுமார் வந்து போன மேட்ச் அந்த ஏதோ பால் லைட்டா கிரிப் ஆகுது, டர்ன் ஆகிற மாதிரி இருக்கு, தெரியுது, ஸ்லோவா இருக்குன்றதுக்காண்டி அதுக்கு பதிலா எனக்கு தெரிஞ்சு திரும்ப வைசாக் விஜயகுமார் அவங்க வின்னிங் காம்பினேஷனுக்கே போயிடுவாங்க திரும்ப எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி அவங்க பேட்டிங் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் 200+ அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு பெருசா எதுவும் இல்லை, அதனால அதையும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸ்டோயினிஸ் வேற வந்து அடிச்சிட்டாரு, அவரோட கோட்டா இந்த சீசனோட கோட்டாவை முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதை கண்டினியூ பண்ணுவாரா? ஒருவேளை டாப்ல விக்கெட் விழுந்தா அதை கண்டினியூ பண்ணுவாரா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சசாங் சிங்கை திரும்ப எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேர் என்ன? சூர்யான் ஷெட் இதுல தெரிஞ்சு ஆடுவாங்க. அவர் இல்லாம வந்து கொஞ்சம் பவுலிங் வந்து கொஞ்சம் சிரிக்குது. சம்டைம்ஸ் அவரை யூஸ் பண்ணுவார் நல்லா. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நடுவில் ஏதாவது கொஞ்சம் தேவைப்படுற டைம்ல ஒரு ஓவர் சொறி விடுவாரு. இப்போ ஆல்டர்னேட்டிவ் பவுலர் யாருமே இல்லை. நான் தான் சும்மா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் தான் போடணும். இல்லைன்னா ஸ்டாயினிஸ் ஆனா அவர் நம்பலன்னு நினைக்கிறேன். ஸ்டாயினிஸை நம்பாம நீங்க சூர்யாஜி இவன் பேர் என்ன ரோல் ஆகுது சசாங் சிங்க்கு கொடுக்குறீங்க. இல்லைன்னா கூப்பர் கான்லி கூட போடலாம் ஓவர். நீங்க ஓவர் கொடுக்கணும்னா சும்மா கொடுத்து பார்க்கலாம். ட்ரை பண்ணவே இல்லை. ஆனா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேணும்னா நீங்க அட்ரிக் பார் ஆனா உங்களுக்கு வைசாக் விஜயகுமாரே ஆடுறீங்கன்னா கூப்பர் கான்லி கூட சும்மா ரொம்ப பேட் பவுலர்லாம் இல்ல, ஓரளவுக்கு போடுவார். ஜேக்கப் பெத்தல் மாதிரி. ஜேக்கப் பெத்தலே அவங்க இம்பாக்ட் பிளேயரா ஆடிட்டு இருக்காங்க. சரி, அப்ப இந்த பக்கம் வருவோம். ஜிடி வந்து ஆர்சிபிய ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. சோ அதே பிச்சில தான் திரும்ப நடக்குது. டாப்ல இருக்க ஒரு டீமை அந்த இடத்துல சம்பவம் பண்ணிருக்காங்க. திரும்ப சம்பவம் எதிர்பார்க்கறீங்களா? எப்படி ஃபார்முலா ஒர்க் ஆகுமா? என் உள்மனசு சொல்லுது சம்பவம் இருக்கு நாளைக்கு. நான் வந்து ஏன் சொல்றேன்னா ஜிடின்ற ஒரு டீம் வந்து டாப் 3 ஹெவி டீம். அது முன்னாடி எல்லாருக்குமே தெரியும். நீங்க யாரு சும்மா நீங்க கிரிக்கெட் பாக்குற எல்லாருக்குமே தெரியும். ஆனா எனக்கு ஜிடின்ற ஒரு டீம்ல ஒரு பெரிய பிரேக்கிங் டிஃபரன்ஸா தெரியுது ஜேசன் ஹோல்டர். அந்த ஓட்டைய வந்து அவரோட 6.8 இன்ச்சஸ் ஹைட்டை போட்டு 6.8 அடியை போட்டு அடைச்சிட்டாரு அந்த ஓட்டையை. என்ன கேட்டீங்கன்னா 4 ஓவர் கன்னா போட்டு போறாரு பவர் பிளே முடிஞ்ச அப்புறமா. என் ஃபீல்டிங் பாத்தீங்க போன மேட்ச், எங்க பால் போனாலும் பிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த பொலாட்ல முன்னாடி பிடிப்பாரு தெரியுமா, முருங்கா கையில வச்சு விரல வச்சுட்டு பால பிடிச்சாலே கை இத்தனோடு தெரியும் பால் அது உள்ள. அந்த மாதிரி பிடிச்சி போட்டுனே இருக்காரு அவரு. பேட்டிங் வந்தாருனாலும் ரொம்ப ரொம்ப டிபெண்டபிள் பிளேயர். சோ நீங்க வந்து ஒரு பெரிய ஹோல் அடைச்ச மாதிரி இருக்கு. ஆனா ஒரு அந்த ஹோல்லேயே குட்டி குட்டி பிரச்சனை இருக்கு. ஆனா ஓரளவுக்கு ஷார்ட் ஆயிருக்கு. நீங்க ஒரு சின்ன சேஞ்ச் இவரை சுத்தி பண்ணிக்கலாம். இப்போ நீங்க உங்களுக்கு ரொம்ப வந்து நம்ம தலைவர் ஷாருக் கான் ஆடவே இல்ல அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா நீங்க அந்த டைம்ல வேணா அனுஜ் ராவத்தோ இல்ல ஃபீல் அவள ஆடல என்னத்த ஃபீல் ஆகுது அந்த இடத்துல வேணும்னா அனுஜ் ராவத்தோ இல்லனா எய்தர் அனுஜ் ராவத். ஆனா அனுஜ் ராவத் தான் அது கரெக்டான ஸ்பாட்டா இருக்கும். குமார் குஷாகர் இல்ல இறங்கி இல்ல ஷாருக் கானோட பெட்டராவே யாரு ஆனாலும் அங்க ஆடுவாங்க. அது வேணா சொல்லலாம். 8 பால் 8. அனுஜ் ராவத் ஏன் ஆட மாட்டாங்கன்னு தோணுதுன்னா நீங்க ஃபுல் லெஃப்ட் ஹேண்டர் சைடும் வாஷிங்டன் சுந்தர், அனுஜ் ராவத் அப்படியே உங்களுக்கு ராகுல் திவாட்டியா ஃபுல் லெஃப்ட் ஹேண்டர்ஸா தெரியும். அதனால மேபி அவங்க ஷாருக்கே ஸ்டிக் பண்றாங்களா என்னன்னு தெரியல. குமார் குஷாகர் எனக்கு அந்த ஸ்பாட்ல எனக்கு தெரியல. நீங்க அது மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கலாம் மேபி. ஆனா ஷாருக் மேல ரொம்ப கத்தி தொங்குது. நெஹராஜி வந்து ரொம்ப நம்புறாரு. இல்ல எத்தனை சீசன் நம்புவீங்க? புரியல எனக்கு தெரிஞ்சு. ஒரு சீசன்ல வந்து ஃபுல்லா ஒரு 2 டவுன் இறக்கி 1 டவுன் இறக்கி விடுவாங்க. ஹர்திக் பாண்டியா ஆடின சீசன் நினைக்கிறேன். அந்த சீசன்ல வந்து ஏதோ ஒரு 2 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஹர்திக் பாண்டியா இந்த டீம் விட்டு போய் 3 வருஷம் ஆச்சு. அவ்வளவுதான். 3 வருஷமா 50 அடிக்காம ஒரு ஹிட்டும் பண்ணல. இருக்கு அது கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு. ஏன் கிரிட்டிசைஸ் பண்றோம்னா நீங்க போதுமான அளவுக்கு தாண்டின ஒரு 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 மேட்சஸ் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அதுவும் இல்லாம டொமஸ்டிக்ல எங்கேயுமே படல அவருக்கு. எந்த மேட்சஸ்லயுமே ஆடல ஒழுங்கா. சையத் முஸ்டாக் அலி சரி, விஜயா சரட்ரி எதுலயுமே அவருக்கு பேட்ல படல.
சோ நல்லா தெரியுது அவருக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் சார்ட்ஸ்ல தான் இருக்காருன்னு. ஆனா இவங்க வின்னிங் காம்பினேஷனா இருக்கனால அதை வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. இன்னொரு மேட்சும் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஆனா ஆனா ஆல் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்காங்க. நீங்க அனுஜ் ராவத் ஆடணும்னாலும் ஆடணும். மேபி நம்ம குமார் குஷாகர் ஆனா ரொம்ப கீழேயோன்னு எனக்கு தோணுது. அவர் நம்பர் 5 நம்பர் 6. பட் ஆனா ட்ரை பண்ணலாம் நீங்க, அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்ல. ட்ரை பண்ணோம்னா நீங்க அந்த மாதிரி பிளேஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த ஸ்பாட்ல. வாஷிங்டன் சுந்தர் நான் ஆஷா இருக்க மாட்டேன், அவர் மேல அந்த கால் எடுக்க மாட்டேன் இப்போதைக்கு. ஏன்னா அவர் ஒரு 2 கேம் நல்லாவே ஆடி கொடுத்தாரு. பிளஸ் உங்களுக்கு தேவைன்னா பவுலிங் கொடுப்பாரு. அவரும் ரொம்ப கன்வின்சிங்கா ஆடுனாலுமே ரொம்ப அவுட் ஆஃப் சார்ட்ஸா தெரிய மாட்டார். இல்ல உனக்கு வந்து டாப் 3 அவுட் ஆனா அதுல அவர் இறங்குறாருன்னா அந்த ரன் ரேட்டை குறைய விடாமையாச்சும் பாத்துக்கிறாரு. அவரு வந்து ஒரு 6 ஒரு 4 ஏதோ ஒண்ணு பண்ணி நிக்கிறாரு. நம்மால ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. அவர் ஆடுறாருன்னா அவுட் ஆஃப் சார்ட்ஸா தெரிய மாட்டார். அப்படி சொல்றேன். ஐயோ இந்த பால் என்ன பண்றதுன்னு தெரியலையே அந்த மாதிரி ஆட மாட்டார். ஆனா ஷாருக் கான் ஆடும்போது அப்படி தெரியுது. ரொம்ப மேட்ச் அருமையான சான்ஸ் அவருக்கு. போன மேட்ச் அவர் எல்லாம் பினிஷ் பண்ணி கொடுத்து அப்படியே உருட்டி உருட்டி ஆடி பினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு அவர் ஃபார்முக்கு வந்து ரன்ஸுக்கு வந்து ஒரு மேட்ச் பினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளவு அருமையான சான்ஸ். தேவையில்லாத ஷாட் ஆட போய் அது எதுக்குன்னே புரியல. அவர் டீம்ல எதுக்குன்னே புரியல, அது வேற விஷயம். அவர் என்ன ஷாட் ஆடுறாருன்னு அது வேற விஷயம். ஆனா ரொம்ப நாளா நம்ம ஷாருக் கான் கூட இன்னொரு கத்தி தூங்கி இருந்தது ராகுல் திவாட்டியா மேல. அவரு அதை கொஞ்சம் ரிடீம் பண்ணிட்டாரு போன மேட்ச்ல. அவர் கொஞ்சம் நின்று அப்படியே ஆடி கொடுக்கவே ஈஸி வின்னு தான் அது. நீ நின்னீங்கனாலே சோ அத பண்ணிருக்கணும். அதுதான் அது ஷாருக் பண்ணல, திவாட்டியா பண்ணி அவர் ஸ்பாட்டை கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு ஆடிடுவாரு. என்ன கேட்டீங்கன்னா மெயின் டிஃபரன்ஸ் ஜேசன் ஹோல்டர் தான். சோ டாப் 3மே அவங்க ஜேசன் ஹோல்டர் இருக்க ஒரு கான்பிடன்ஸ்ல ஆடுவாங்க. எனக்கு அது வந்து தோணுது. செகண்டரி ஜிடி பவுலிங் ஆஸ் யூஷுவல் வந்து கன்னா போட்டுறாங்க. 3 ஓவர் கொடுத்துறாங்க. கண்ண முடி நீ 3 ஓவர் போடு, நீ 3 ஓவர் போடுன்னு. ரபாடாக்கும் சரி சரி பவர் பிளேல சோ ரன் போச்சுனாலுமே போன மேட்ச் நான் அதான் பாராட்டுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ரபாடா ரன் கொடுத்துட்டாரு. அப்பயுமே ரபாடாவை ஸ்டிக் பண்ணி விக்கெட் எடுத்தாரு சுப்மன் கில். சோ அதுதான் அந்த ஸ்பெஷாலிட்டி. அவங்க ஒரு ஓவர் இல்ல ஒரு பால் நீங்க தப்பா போட்டீங்கன்றதுக்காக அது உங்களை மொத்தமா பிளேம் பண்ண முடியாது. இன்னொரு சான்ஸ் கொடுங்க, அப்ப அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் அவர் பண்ணாரு. நீ போட்டு பரவாயில்ல. இல்ல அது வந்து அவர் வந்து இப்ப வேற ஏதாவது பேட்ஸ்மேனுக்கு எதிராக அந்த 5 பவுண்டரி கொடுத்திருந்தா கட் பண்ணிருப்பா, கில்லு கூட கட் பண்ணிருப்பாரு. விராட் கோலி வந்து அது சூப்பரா விளாண்டாரு அந்த ஓவர்ல. அவரு பவுலிங் லென்த் மிஸ் பண்ணாரு, அதெல்லாம் எதுவுமே இல்ல. அது விராட் கோலியோட பிரில்லியன்ஸ்னால சரி இன்னொரு ஓவர் பேக்கப் பண்ணி கொடுக்குறேன், ஏதாவது பண்ணலாம் அந்த மாதிரி. இப்ப வேற ஏதோ பேட்ஸ்மேன் கிட்ட தப்பா லென்த் போட்டு அந்த மாதிரி போயிருந்ததுன்னா கூட மாத்திருப்பாங்க. பட் அவர் லென்த் அவர் அடிக்க வேண்டியதே எல்லாமே கரெக்டா தான் பண்ணாரு. ரபாடா மேல மிஸ்டேக் இல்ல, அது கோலியோட பிரில்லியன்ஸ்ன்றதுனால சரி இன்னொரு ஓவர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா அது வந்து கேப்டன்சி எந்த கேப்டனா தான் தூக்கிருப்பாங்க தான். ஏன்னா மறுபடியும் விராட் கோலி தான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு, திரும்ப அடிச்சிட்டாரா என்ன பண்றதுன்ட்டு. பட் அந்த இடத்துல நம்ம கில்ல பாராட்டணும். இது இந்த இடத்துல வந்து நரேஷ் வந்து நோட் பண்ணணும். கேப்டன் கில் நல்லா பண்ணிருக்காரு. ஆனா மோர் தென் ரபாடா எனக்கு ஸ்பெஷல் மென்ஷன் வந்து டிஎஸ்பி தான். டிஎஸ்பி வந்து எக்ஸலன்ட் ஸ்டார்ட் கொடுத்துறாரு ஃபர்ஸ்ட் ஓவர். அதுமே விக்கெட் பெருசா அவருக்கு இந்த சீசன் விளையாடுனாலுமே எக்ஸலண்டா போடுறாரு. அவர் கையில இருந்து பால் ஸ்விங் எல்லாம் அவுட் ஸ்விங்கும் சரி, அந்த கிராசிங் பிடிச்சி போடும்போது உள்ள வர பாலும் சரி எக்ஸலண்டா போட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் கொடுத்துறாரு. அதுக்கு ரபாடா கேட்சப் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல ரபாடா வந்து பேச வச்சு அட்டாக் பண்ண போய் விக்கெட் எடுத்துடுறாரு. சோ அது நல்லா நடக்குது. பிரசீத் கிருஷ்ணா டாபிக் மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா அது 50-50 டிசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் விக்கெட் டேக்கர் தான். பட் அவங்க ஏன்னா எனக்கு பிரசீத் கிருஷ்ணா வேலையை ஜேசன் ஹோல்டர் செய்ய முடியும்ன்ற காரணத்துக்காக ஒரு வெரைட்டிக்காக எனக்கு தெரிஞ்சு அர்ஷத் கான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன், லெஃப்ட் ஆர்மர்ன்றக்காக. ஆனா அர்ஷத் கானவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எல்லாமே ரைட் ஹேண்ட் பேசரா இருக்கிறதுக்கு இது ஒரு வெரைட்டி இருக்கும். ஏன்னா ஜேசன் ஹோல்டர் உனக்கு அந்த பேக்கப்ல இருந்து அடிக்கலாம். உனக்கு பிரசித் கிருஷ்ணாவோட உயரத்துல இருந்து அடிக்கிறதுனால உனக்கு வந்துட்டு இது ஒரு வெரைட்டி. பிளஸ் வந்து உனக்கு லெஃப்ட் ஆர்ம்ல இருந்து ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணி போடுறதுக்கும் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்ற காரணத்துக்காண்டி அர்ஷத் கான் போன மேட்ச் கூட 3 விக்கெட் எடுத்தாரு. அது வந்து அவங்களுக்கு பிளஸ் தான். அதான் பிரசித் கிருஷ்ணா வேலையை ஜேசன் ஹோல்டர் செஞ்சிருவாருன்றதுக்காக அவங்க இன்னொரு வெரைட்டிக்காக லெஃப்ட் ஆர்ம் சீமர் கிட்ட போயிருக்காங்க. போன மேட்ச் மானவ் சுத்தர் பெருசா யூஸ் ஆகல. ஆனா அவரும் கேம்குள்ள வருவாரு. தேவைப்படுற டைம்ல அவரும் கேம்குள்ள வந்துருவாரு. ரஷித் கானுமே ஓரளவுக்கு டீசென்டா போடுறாரு. நான் ரஷித் கான் பெஸ்ட் எல்லாம் சொல்ல மாட்டேன், டீசென்டா போட்டாரு. போன மேட்ச் ஆல்ரெடி விக்கெட் வந்து அப்புறம் தான் வந்தாரு அவரு. சோ நம்ம அதை பத்தி பெருசா ஒன்னும் அதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா டீசென்டா போடுறாரு ஓரளவுக்கு. சோ ஓரளவுக்கு அவருக்கு வந்து
போன சீசன் அளவுக்கு மோசமா இல்லைனாலும் இந்த சீசன் கொஞ்சம் நல்லா போகுது. பட் ஆனா நிறைய லூஸ் பால்ஸ் போடுறாரு அவரு. அந்த போன சீசன்ல இருக்க அந்த இது இன்னும் இருக்கு. பட் ஆனா போன சீசனோட கொஞ்சம் பெட்டரா போடுறாரு. பழைய ரஷித் கான் இல்லைனாலும் கொஞ்சம் வந்து தெரியுது அங்கங்க. அந்த வாசா படத்துல நடுநடுல பழைய பிளாஷ்பேக் காமிக்கிற மாதிரி அப்பப்ப காமிக்கிறாரு. ஆனா ஃபுல்லா வரல. பிளாஷ்பேக்கா வருவாருன்னு எதிர்பார்க்கிறேன் நான். அது எப்ப வருவான்னு தெரியல. ஜிடி வந்து நம்ம பேசுன மாதிரி ஃபார்முலா டீம். அவங்க என்ன அவங்களால பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட் அன்னைக்கு பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு ஆப்போனன்ட் தப்பு பண்ணா ஜெயிக்கிற டீம் தான் இவங்க. சோ அவங்க பெஸ்ட் வந்து எனக்கு நாளைக்கு கொடுத்துருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா பவுலிங் கண்டென்ட் பண்ணிட்டு அவங்க டாப் 3 ஆஸ் யூஷுவல் பேட்டிங்கும் ஆடிடுவாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. பிபிகே சைட்ல ஏன் நான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கேன்னா அவங்க பவுலிங் லைனப் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு என்ன கேட்டீங்கன்னா. முன்னாடி வந்து பேட்டிங் வந்து கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா டீமுமே அதை பண்றாங்க. சோ அது வந்து கொஞ்சம் பவுலிங் லைனப் மட்டும் அவங்க கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகுது. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒர்க் பண்ணிட்டு வருவாங்கன்னு தோணுது. பட் நம்ம அதை அப்புறம் இன்னொரு பார்க்கணும். ஜிடி சைட்ல இருந்து இன்னொரு கன்சர்ன் என்னன்னா, சாய் சுதர்சன் அகமதாபாத்ல இந்த தடவை ரன் அடிக்கல. அவர் வெளியே தான் போய் அடிச்சுட்டு வந்திருக்காரு. சோ அகமதாபாத்ல திரும்ப ரன்ஸுக்கு வருவாரான்றதும் ஒரு கொஸ்டின் தான். அதே மாதிரி அவங்க ஓபனர்ஸ் வந்து போன மேட்ச் கொஞ்சம் அவர் பிரியான்சாரியா அவரோட வேலை 10 பால் 25 30 அது பண்றாரு எப்பயுமே. அதுக்கு முன்னாடி 2 மேட்சா கன்சிஸ்டன்டா அதாவது கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் ஆடினாரு. ஆனா போன மேட்ச் வந்து அதே 10 பால் 30 அந்த இன்னிங்ஸ் ஆடினாரு. பட் பிரபு சிம்ரனுக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் போன மேட்ச் கொஞ்சம் படல. அவங்க ஆர்ஆர் நல்லா போட்டாங்களா இல்ல இவங்க ஒழுங்கா படலையா அந்த இது பார்க்கணும். பட் ஆனா பிரபு சிம்ரன் வந்து ரொம்ப ஸ்லோவஸ்ட், அவரோட ஸ்லோவஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்ல போன மேட்ச் தான் ஆடி இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயருமே அவர் அந்த டைம் எடுத்துட்டு அடிக்க போற நேரத்துல கரெக்டா அவுட் ஆயிட்டாரு. ஸோ அது வந்து திரும்ப நடந்ததுன்னா திரும்ப ஸ்டாயினிஸ் அந்த இன்னிங்ஸ் ரீக்ரியேட் பண்ண முடியுமான்றதும் நமக்கு பார்க்கணும். பிளஸ் சசாங்க் வந்தாருன்னா அவர் அடிப்பாரு கொஞ்சம். பட் அவர் வரலாட்டினா நேகல் வெதராவும் அந்த சுயாஸ் ஹெக்டேவா அவர் 2 பேரும் இருக்க போது உனக்கு மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் வீக்கா தெரியுது. சசாங்க் இல்லாம இவங்க 2 பேரும் இருக்கும்போது தெரியல. பாப்போம், நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்களா என்னன்னு பாக்கணும். மெயின் கான்டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிடி சைட்ல இருந்து நியூ பால் பவுலர்ஸ் வர்சஸ் பிபிகே சைடு நியூ பால் பேட்டர்ஸ். ஸோ அந்த கான்டெஸ்ட் நல்லா இருக்கும் நாளைக்கு பார்க்க. ஏன்னா இவங்க இது வரைக்கும் 2 பேரும் சேர்ந்தா மாதிரி ஃபெயிலியர்னு ஒன்றும் ஆகல. யாராவது ஒருத்தர் அடிச்சிடுறாங்க, இல்ல நின்னுடுறாங்க, இல்ல யாராவது ஸ்டார்ட் கொடுத்துடுறாங்க. அப்படிதான் நடந்திருக்கு. போன மேட்சுமே நீங்க ஸ்லோவா ஆடினாங்கன்றதுதான் நம்ம பாயிண்ட். ஆனா ஆடினாங்களே, அததான் சொல்றேன். சரி, அவர் 50 அடிச்சாரு, இவருமே 10 பால் 30 அடிச்சு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டார்ட்டை கொடுத்துடுறாங்க அவங்க. அவங்க ஃபெயிலியர் ஆனா என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்க்கணும்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆகல அவங்க 2 பேருமே. சோ அது நாளைக்கு அந்த டேவான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்க எக்ஸலண்டா நியூ பால்ல போட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். நாளைக்கு நான் ஆர்யா எப்படி ஆடுறாருன்னு பார்க்கணும் ரபாடாவை. சோ அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. அவர் ஆர்ச்சரையே கொஞ்சம் அப்படி இப்படிதான் ஆடினாரு. ஆனா தப்பிச்சு அந்த 11 பால் 29 அடிச்சிட்டாரு. நாளைக்கு எப்படி ஆடுறாருன்னு பாப்போம். ப்ரெடிக்ஷன் போயிடுமா நாளைக்கு? ஆனா ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் இருக்கு எனக்கு உள் மனசு சொல்லுது. சோ அதான் நம்ம கூட ஜாயின் பண்ண முடியாத பக்தா வெங்கட் ஸ்ரவன்ல வந்து பக்தாவும் ஸ்ரவனும் வந்து பிபிகே சைட் போயிருக்காங்க ப்ரிடிக்ஷன்ல. வெங்கட் வந்து ஜிடி சைட் போயிருக்காரு. நானுமே ஜிடி சைட் போலாம் தான் தோணுது எனக்கு. பிபிகேஎஸ் ஈவன் தோ டாப் டீமா இருந்தாலுமே பவர்ஃபுல் டீமா இருந்தாலுமே ஆன் ஃபார்ம் வைஸ் நான் ஜிடி சைட் போவேன். மெயினா ஏன்னா அகமதாபாத்ல ஆடுறாங்கன்றனால. மேபி நான் சண்டிகர்ல ஆடுறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சிருப்பேன், இல்லைன்னா தரம்சாலா ஆடுறாங்கன்னா யோசிச்சிருப்பேன். பட் அகமதாபாத்ன்றனால நான் ஜிடி கொஞ்சம் எஜ்ஜி தரேன். ஆமா, நானுமே ஜிடி சைடு தான் போறேன். ஏன்னா அவங்க பவுலிங்க்கு வந்து நான் எப்பயுமே நான் வந்து எந்த டீம் நல்லா பவுலிங் போடுதோ அந்த டீம் பக்கமே எப்பயுமே போய் பார்த்துருப்பீங்க. அதே தான் இப்பயும் உனக்கு அந்த டீமோட இந்த டீம் பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்கு. பிளஸ் வந்து கில்லு வந்து போன மேட்ச் வந்து காமிச்சாரு ஃபார்ம்ல, சப்ளைம் ஃபார்ம்ல இருக்குன்னா. அது வந்து அந்த விராட் கோலி கேட்ச் அது வந்து அதுவுமே நல்ல ஷாட் தான். பட் கொஞ்சம் கையில போய் விழுந்துருச்சு. மற்றபடி பார்த்தா அவங்க டாப் 3 கொஞ்சம் நல்லா தான் ஃபார்ம்ல இருக்காங்க. என்ன சாய் சுதர்சன் மட்டும் அகமதாபாத்ல அடிக்கணும். ஸோ அது வந்து நாளைக்கு தான் அந்த டியூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு அவர் அடிப்பாரு. பிளஸ் வந்துட்டு கூட 2 பேரும் அடிப்பாங்க, நல்லா பவுலிங் போட்டுருவாங்கன்ற ஒரே காரணத்துக்காண்டி நான் வந்து ஜிடி போறேன். பாத்தீங்கன்னா 3 டிசி 3 ஜிடி 2 பிபிகேஎஸ். இல்ல இதுக்கு முன்னாடி வந்து சர்பஞ்ச் தாண்டி போக முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் தாண்டியே போயிட்டேன், தாவி குதிச்சிட்டேன். அதனால ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. நம்ம அடுத்து மேட்ச் முடிஞ்சோடனே மேட்ச் ரிவ்யூல அந்த மேட்சோட பை ரிவ்யூல சந்திப்போம். பை ஃப்ரம் Wolves Verse. பை. ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்